ஆர்ப்பரிக்கிற அலைகடல் ஓரத்தில் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தின் மதிப்புமிக்க தலைவர் மாவட்ட மீனவர் ஆரூர் அண்ணன் PS ராஜன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் இடி அண்ணன் கருணா அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற பொன்னருக்கு சங்கர் கிடைத்ததைப் போல, பிசிராந்தையாருக்கு கோப்பெருஞ்சோழன் கிடைத்ததைப் போல, அருள்மொழி சோழனுக்கு அரசேந்திர சோழன் கிடைத்ததைப் போல, தீரன் சின்னமலைக்கு ஒரு திப்பு சுல்தான் கிடைத்ததைப் போல, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு வெள்ளையத்தேவன் கிடைத்ததைப் போல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு சென்னை புறநகர் மாவட்டம் தந்த பச்சை தமிழன் தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர், அறுபடை வீடுகளின் தலைவன் ஆண்டவன் முருகனின் பெயரை தாங்கி நிற்கிற எம் ஆரூர் அண்ணன் KP கந்தன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் மாசிலாமணி அவர்களே, அண்ணன் ரவி அவர்களே, பாண்டி மன்னன் கார் இருளை நீக்கி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்து நின்ற கொள்கை காவலன் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் MGR அவர்களின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, தோட்டதெல்லாம் துலங்க வைத்து கைப்பட்டதெல்லாம் எண்ண வைத்து மண்ணில் விதைத்ததெல்லாம் உழைக்க வைத்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்த வரலாற்று காவியம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் போர்படை தளபதிகளே, வாடிய பயிர் கண்ட வான்மலையாய், திசை மாறிய கப்பல் கண்ட கலங்கரை விளக்கமாய், கோடை காலத்தின் குளிர் நிலவாய், கொட்டும் மலைகாலில் எங்களுக்கு கிடைத்த அழகான குடையாய், இன்னும் 14 திங்களில் பைந்தமிழ் நாட்டில் வென்று சென்னை செயின்ட் சார்ஸ் கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்ற உறுதிமொழியினை ஏற்று தாழ்ந்து வீழ்ந்து கிடக்க தமிழகத்தை தலை நிமிரச் செய்ய காத்திருக்கிற ஆரூர் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் கட்டளைக்கு காத்திருந்து வெற்றிகளை குவிக்கும் செயல் மறவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, இந்த நிகழ்ச்சி நிரல் முழுவதும் நிறைந்து கிடக்கிற பெயர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு பெருமைகள் பல நிறைந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகரில் ஆர்ப்பரிக்கும் அலைகடல் ஓரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற இந்த பெரும் கூட்டத்தில் உரை நிகழ்த்தக்கூடிய உன்னதமான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் KP கந்தன் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமையாகும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு 6 நாட்களாக தமிழகத்தின் பட்டி தொட்டிகள் எல்லா இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விழா எடுத்து கொட்டி முனைக்கு வருகிறோம். தமிழன் கங்கை வென்றான், கடாரம் கொண்டான் என்ற நிலை மாறி தமிழன் தாழ்ந்து போனான், தமிழன் வீழ்ந்து போனான் என்ற நிலையில் அவரை பாதுகாப்பதற்கு இந்த மண்ணிலே தோன்றிய புரட்சியாளர் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவர், மூத்த தமிழ் மொழி புணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் சென்று உலகை அளந்தவர், இன்னொரும் இன்னிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இளமையர், என்ன வியப்படா நாங்கள் தமிழர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கிய வளர்ந்தரும் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேன் உவில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்துகள் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளும் கலனியும் கண்டவர், கடல் பரப்பையும் கடந்து அயல் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா, நாங்கள் தமிழர்கள். சொல்லை சொல்லடு பொருத்திய சுடர்மிகு உடல்களுக்கு உருவம் வரைந்தவர்,
வில்லினை, கயலை, புலியை வெள்ளை படிமலை உச்சியில் பொறித்தவர் எல்லை புகழினர் நாங்கள் தமிழர்கள். தொன்று தொட்ட பெருமையின் தோன்றல்கள், தோல்வி என்பதே தோன்றிடா வீரர்கள், கன்று முட்டிய பாலை குடிப்பிடும் காதலின் வீரத்தில் எச்சில் காணாதவர், குன்றையும் மலையையும் கொடையாய் வழங்கிய கோடி இலக்கண இலக்கியம் கண்டவர், ஆற்றை மறித்து அணை கட்டி பாய்ச்சியோர், அண்டவெளிக்கதில் மண்டலம் அளந்தவர், கூற்றை எதிர்த்தவர், கொள்கை வகுத்தவர், ஏற்றமன சொல்லுவோம் நாங்கள் தமிழர்கள் என்று எண்ணினும் என்ன அடிமைகள் என்று எழுதினார் பாவலரேல். ஆண்ட இடம் அடிமைப்பட்டு கடந்தது. தமிழரின் தன்மான முதுகெலும்பு முடிக்கப்பட்டு கடந்த நேரத்தில் அவனை தட்டி எழுப்புவதற்கு தன்னுடைய அறிவால், ஆற்றலால், செயலால், சிந்தனையால், பேச்சால், செயலால் தமிழனை தட்டி எழுப்புவதற்கு இந்த மண்ணிலே தமிழ் மகள் பெற்றெடுத்த தவ புதல்வன் தான் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். இந்த நன்னாளில் அந்த பெருமகனுக்கு சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த மாமன்னனுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அண்ணாவின் பிறந்த நாளில் அண்ணாவின் பெயரிலே அண்ணாவின் உழைப்பை சுரண்டி எந்த நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினாரோ அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெள்ளி திரையில் வேர்வை சிந்தி கொட்டி சேர்த்த பணத்தை எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக கொட்டி செலவழித்தார். எந்த கோடான கோடி தொண்டர்கள் அந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி நிறுத்தினார்களோ அதை ஒரு குடும்ப சொத்தாக்கி இந்தியாவுடைய கொள்ளை கூடாரமாக்கி தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற சண்டாளர்களின் ஆட்சியை, கேடுகட்ட ஆட்சியை, கோமாளி ஸ்டாலின் ஆட்சியை பல கேள்விகளால் நான் எழுப்ப விரும்புகின்றேன். தமிழகம் தலை நிமிர்ந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் அங்கும் எனாதபடி எல்லா இடங்களிலும் ஒரே பேச்சு. அதிகமாக கேட்கிற வார்த்தை எது என்று வைரமுத்து ஒரு கவிதை எழுதினார். கொள்ளையடி இது சரித்திரம் அதிகமாக கேட்கிற வார்த்தை. ஆறாரோ ஆறினரோ இது தொட்டில் அதிகமாக கேட்கிற வார்த்தை. தழுவு முத்தமிடு இது கட்டில் அதிகமாக கேட்கிற வார்த்தை. அப்பா கோபமாக இருக்கிறார் இது குழந்தைகள் அதிகமாக கேட்ட வார்த்தை. மறக்காமல் கடிதமோடு இது புகைவண்டி நிலையம் அதிகமாக கேட்ட வார்த்தை. நேற்றைக்கே வந்திருக்க கூடாதா? தந்திருப்பேனே. இது கடன் கேட்போர் அதிகமாக கேட்ட வார்த்தை. கடைசியாக ஒரு முறை முகம் பார்த்துக் கொள்ளுங்கள் இது மயானம் அதிகமாக கேட்ட வார்த்தை. என்னை மன்னித்து விடுங்கள் இது ஐரோப்பா தேசம் அதிகமாக கேட்ட வார்த்தை. இனி ஆண்டவன் விட்ட வழி இது மருத்துவமனை அதிகமாக கேட்ட வார்த்தை. இப்பொழுது தமிழகம் எங்கும் அதிகமாக கேட்கிற வார்த்தை எடப்பாடி ஸ்டாலின் எப்பொழுது வீட்டுக்கு போவார், எங்கள் எடப்பாடியார் எப்பொழுது கோட்டைக்கு வருவார் என்கிற செய்திதான் தமிழகத்தை உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அவருக்கு எதுவும் தெரியாது. நாட்டில் என்ன நடக்கிறது, மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், மந்திரிமார்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செயல்களை செய்கிறார்கள், IAS அதிகாரிகள் என்ன பணியாற்றுகிறார்கள், இந்தியாவுடைய அரசியல் நிலவரம் என்ன, தமிழகத்தின் அரசியல் நிலவரம் என்ன என்று தெரியாத ஒரு கோமாளி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த நாடு நாசமாக போய்விட்டது. ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த தகப்பன் குழந்தையை அமர்த்தி கொண்டிருந்தான். பக்கத்திலே ஒரு குருடன், பிறவியிலிருந்து அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் பிறவி குருடன். இந்த தகப்பனிடத்தில் இந்த பிறவி குருடன் கேட்டான் குழந்தை ஏன் அழுகிறது என்று. அந்த தகப்பன் சொன்னான் குழந்தை பால் அதிகமாக குடித்து விட்டதப்பா அதனாலே அழுகிறது என்றான். அந்த பிறவி குருடன் கேட்டான் பாலா, பால் என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டான். அதற்கு அந்த தகப்பன் சொன்னான் பால் என்றால் வெள்ளையாக இருக்கும் என்று சொன்னான். அந்த குருடன் கேட்டான் வெள்ளை என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டான். அதற்கு இந்த தகப்பன் சொன்னான் வெள்ளை என்றால் கொக்கு மாதிரி இருக்கும் என்று சொன்னான். அதுக்கு அந்த குருடன் விடாமல் கேட்டான் கொக்கு என்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டான். இந்த தகப்பன் கையை வளைத்து இப்படி பார்த்து விட்டு இப்படி வளைந்திருக்கும் என்றான். உடனே அந்த குருடன் கையை இப்படி தடவி பார்த்து விட்டு இவ்வளவு பெரிய பொருளை குழந்தைக்கு கொடுத்தால் அப்புறம் அலாகம் இல்லை செய்ய வேண்டும் என்றான். இந்த பிறவி குருடன்
அவன் செத்து போகவில்லை. அவன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற உருவத்தில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தால் நாடு இன்றைக்கு நாசமாக போய் கிடக்கிறது. நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சென்னை மண்ணிலே நின்று கேட்கிறேன். தமிழகத்திலே 40 துறைகள் இருக்கிறது. ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மை துறை, மீன்வளத்துறை, மீனவர் நலத்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை, வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை, நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, எரிசக்தித்துறை, நிதித்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு, வனத்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, கைத்தறித்துறை, கதர்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, மனிதவள மேம்பாட்டுத்துறை, பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, தொழில்துறை, தொழிலாளர் நலத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, சிறு குறு தொழிலாளர் நலத்துறை, சட்டமன்ற பேரவை செயலகத்துறை, முதலமைச்சர் சிறப்பு துறை, விளையாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, உள்ளாட்சி மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, பொதுத்துறை என்று தமிழகத்திலே 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. நான் முதலமைச்சரை கேட்கிறேன், எந்த துறையிலாவது நாங்கள் கல்வெட்டு திட்டங்களை கொண்டு வந்தோம், சாதனை படைத்தோம் என்று பேசுகிற தகுதி உண்டா? நான் முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்கிறேன், வெட்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கிறதா? இவ்வளவு வீராப்பு பேசுகிறீர்களே, வெட்டி வசனம் பேசுகிறீர்களே. உங்கள் மகன் உதயநிதி வயது வித்தியாசம் பாராமல் எங்கள் தலைவர் 2.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் தலைவரை விட்டிருந்தால் சசிகலா சேலைக்குள்ளே போயிருப்பார் என்று பேசுகிறாரே. பாதம் தாங்கி பழனிசாமி என்று பேசுகிறாரே. நான் கேட்கிறேன், யார் பாதத்திலே விழுந்தது? இதோ அருகே இருக்கிற கடலில் 180,000 ஈழத்தமிழ் உறவுகளை நீங்கள் கொன்று அழித்த போது வெட்கமே இல்லாமல் உங்கள் மகள் கனிமொழியை ஸ்பெக்ட்ரம் ஊழலிலிருந்து பாதுகாப்பதற்காக சோனியா காந்தியின் முந்தானை சேலைக்குள்ளே ஒளிந்தவர்கள் நீங்கள் பேசுகிறீர்கள். எங்களை பாலம் தாங்குகிறது. நாட்டிலே எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் இந்த நாட்டை நாசமாக்கிய அடிமை ஏவல் கூட்டம் சொல்கிறது. எங்களை பார்த்து பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களை மிகுந்த கண்ணியத்தோடு கேட்கிறேன், பதில் சொல்ல துப்பு உண்டா? இதே இடத்திலே கூட்டம் போட்டு ஆதி திராவிடர் நலத்துறை என்ற துறை இருக்கிறது இந்த நாட்டில். இந்த கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளை நான் கேட்கிறேன், ஒரு வரி விடாமல் குறிப்பெடுத்து முதலமைச்சருக்கு அனுப்புங்கள். ஆதி திராவிடர் நலத்துறை புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேங்கை வயல் என்ற சிற்றூர், அந்த வேங்கை வயலில் 1.5 ஆண்டுகளாகிவிட்டது. ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துகிற மேல்நிலை தொட்டியில் மலத்தை அள்ளி போட்டு 99,000 காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், சர்க்காரிலே இத்தனை மந்திரிகள் இருக்கிற போது 1.5 ஆண்டுகளாகிவிட்டதே மலத்தை அள்ளி போட்டு, மலத்தை அள்ளி போட்ட பாவிகளை கைது செய்வதற்கு ஸ்டாலின் காவல்துறைக்கு வாக்கு வழி உண்டா? இதுதான் ஆதி திராவிடர் மக்களுக்கு செய்கிற நன்மையா? சென்னை பல்லாவரம் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கருணாநிதி, அந்த கருணாநிதியினுடைய மகன் அங்கே வேலை பார்த்த தலித்து சிறுமியை சித்திரவதைப்படுத்தி அவர் தலைமுடியை அறுத்து சிகரெட்டால் சுட்டு அவர் பாவாடை தாவணியை கிழித்து அரும்பு மலரை கசக்கி வீசுவதை போல அவரை வீதியிலே விட்டெறிந்தீர்களே. காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்தார்களே. பத்திரிகை பக்கம் பக்கமாக எழுதியதே, ஊடகம் கண்டித்ததே. உடனடியாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் கருணாநிதி மகனை கைது செய்ய ஸ்டாலினுக்கு வக்கு உண்டா? இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்று இரவுக்குள் கைது செய்யாவிட்டால் தமிழ்நாடு போர்க்கோளமாக மாறும் என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் ஆந்திராவிலே கைது செய்தீர்களே. RS பாரதி என்கிற அயோக்கியம் தலித் மக்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக இருக்கிறார்கள் என்றால் அது திமுக போட்ட பிச்சை என்று பேசினாரே. மனசாட்சி இல்லாமல் ஸ்டாலின் கண்டித்தீர்களா? பொன்முடி மனு கொடுக்க வந்தவர்களை எஸ்சியா என்று கேட்டாலே கொச்சையாக நடவடிக்கை எடுத்தீர்களா? வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்ததா? அமைச்சர் கண்ணப்பன் சாதியை சொல்லி பேசினாரே, உன் சாதி இதுதானே என்று
கண்ணப்பன் பேசுகிறார் குற்றச்சாட்டு எழுந்ததை அவரே குற்றம் சாட்டினாரே, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எத்தனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பாய்ச்சினீர்கள் என்றால் இந்த மண்ணிலே ஆதி திராவிட நலத்துறை எதற்காக? எங்கள் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய சர்க்காரில், புரட்சி தலைவி அம்மா அவருடைய சர்க்காரில் இந்த மண்ணில் பட்டியல் இனத்தை சார்ந்த அண்ணன் தனபால் அவர்களை சட்டமன்றத்துடைய சபாநாயகராக்கி அழகு பார்த்த ஆட்சி மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம், புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசாங்கம். நான் கேட்கிறேன், வேளாண்மை துறையிலே இந்த ஸ்டாலின் சர்க்கார் செய்த சாதனை என்ன? எங்கள் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தார், அதிகாரத்திலே அமர்ந்தார், 22,500 கோடி ரூபாய் வேளாண் கடனை ரத்து செய்தார், தஞ்சை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார், கொங்கு மண்டலத்தின் 100 ஆண்டு கால கொள்கை கனவு அத்திக்கனவு அவிநாசி திட்டம் 1,850 கோடி ரூபாயிலே அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். விவசாயிகளுடைய அத்தனை செயல் திட்டங்களையும் நிறைவேற்றினார். வந்தார், எங்கள் தஞ்சை காவிரி கரையிலே குலோத்துங்க சோழனுக்கு முடிசூட்டி விழா நடந்த பொழுது அவைத்து பாட்டி பாடினாலே வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும். மகனே குலோத்துங்கா, நீ கோட்டை கட்டி சண்டையிடுவதை விட வேளாண்மை செய், விவசாயம் செய், குடியை பெருக்கு, உன் செங்கோல் வளரும் என்று சொன்னாலே அந்த மரபே வந்த மாணிக்க தமிழன் என் தலைவன் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதால் வந்தவுடன் குடி மராமத்து திட்டத்தை செயல்படுத்தினார். 1000 கோடி ரூபாய்களை அவசரமாக ஒதுக்கினார். 3 IAS அதிகாரிகளை நியமித்தார். தமிழகத்திலே 32 ஆறுகள், ஆரணியாறு, கோட்டலையாறு, கூவம், அடையாறு, பாலாறு, ஓங்கூராறு, வராகநதி, மலட்டாறு, பெண்ணையாறு, கெடுகலாறு, வெள்ளாறு, காவிரியாறு, மற்றொரு வெள்ளாறு, அம்புரியாறு, பம்பாறு, அக்கினியாறு, கொடுவலாறு, குரட்டக்கரையாறு, மணிமுத்தாறு, உத்தோபசமங்கையாறு, வேம்பாறு, வைப்பாறு, கல்லாறு, குண்டாறு, நம்பியாறு, கோதையாறு, அனுமனாறு, அமராவதியாறு என்கிற 32 ஆறுகளில் கூவத்தை தவிர அத்தனையும் வெட்டி கட்டி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு நீரியல் மேலாண்மை புரட்சியை செய்த 2ஆம் கரிகால சோழன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் தங்க தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார். உனக்கு அந்த வக்கு உண்டா? எப்பொழுது காவிரி பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் டெல்டா காரன் என்றார். நீ டெல்டா காரன் அல்ல, உல்டா காரன். எந்த விவசாயி கரும்பு தோட்டத்துக்குள்ளே காங்கிரீட் ரோட்டு போட்டு போனான்? எந்த விவசாய தோட்டத்திலே கனிமொழி நாற்று பறித்தார், நடவு நட்டார்? எங்கே ஸ்டாலின் ஏர் ஓட்டினார், எருவை எண்ணி போட்டார்? பச்சை பொய். விவசாயிகளின் பாதுகாவலராக இருந்த சர்க்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு எடப்பாடியார். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முத்தமிழ் முருகன் என்ற விழாவை நடத்துகிறார்கள். முருகன் மீது திடீர் பாசம். பசுமன் ஐயா தேவர் திருமகனாருடைய சமாதிக்கு சென்று அவர் நினைவாக திருநூறு பூசப்பட்டதை அழித்த பச்சை துறை ஸ்டாலின் தேர்தல் நெருங்குகிறது என்ற காரணத்தாலே பகல் வேஷம் போடுகிறார். கோயில் சிறைகள் காணாமல் போடுகிறது. சென்னையை சேர்ந்த சேகர் பாபு தான் அறநிலையத்துறை மந்திரி. திருடம் கையிலே பொத்துச்சாவியை கொடுத்தால் அறநிலையத்துறை போய் உருப்படும். கோயில் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. ஆளுங்கட்சிக்காரர்களால் அத்தனையும் இறந்து விட்டு அத்தனையும் கொடுத்து விட்டு முத்தமிழ் முருகன் விழா. முருகனுக்கு நீ என்ன நன்மையை செய்தாய்? முருகன் யார் அழைத்தவுடன் ஓடுவதற்கு இந்த அருகிலே வீடு கட்டிருக்கிறாரே காட்பாடி துறைமுருகனா ஓடி வருவதற்கு? ஆறுபடை வீடும் அருவலங்கும் முருகா ஓடிவா என்றால் எங்கள் கண் முன்னே ஓடி வருகிற தமிழ் கடவுள் முருகன். குறிஞ்சி நிலத்தின் தலைவன் எங்கள் முருகன். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கடியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையே மண்ணில் அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணின் சிலம்பே, மணிமேகலை வடிவே என்று நாங்கள் பாடினால் ஓடி வருகிற அன்னை முருகன். ஒளிக்கடலில் முதலாய் உதித்து வந்த பேரலையே, கலைக்கடலை நாவினாலே கடைய வந்த செவிய முதே, பிறந்த நாள் தெரியாத பேரழகே, பிற மொழிகள் இறந்த நாள் காண தினம் இளமை பெற்று வந்தவளே, நயந்த மொழிகள் இங்கு 4000 இருந்தும் உயர்ந்தவளே, வல்லினமும் வெள்ளினமும் வளமையான இடையினமும் நல்லினமாய் வாய்க்கப்பட்டு நடக்கவழி செய்தவளே, முதியவளாய் இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே, பூவை போல் சிரிப்பவளே, நிற்காத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பவளே, உன்னை நான் உச்சரிக்கும் போதிலே ஊறுகின்ற எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும்
அறம் நீ பொருள் நீ அழியாத புகழின் என்று பாடினால் பக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறேன் பழனிமலை முருகன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நக்கீரர் இயற்றினாரே திருமுருகாற்றுப்படை. மலை உச்சியில இருந்து அருவி கொட்டுவதைப் போல வேறுபல் துயிலை நுடங்கி அகல் சுமந்து ஆழம் முழுவதும் உருட்டி வேரல் பூவுடைய அலங்க சிறை குழம்ப வேறு ரெண்டு விண்பெரு நெடுவரை பருவியில் தொடுத்த தங்கமல் அலல்லா சிறைய நண்பல் ஆசிரி முதுசுலைகளாக இகமோடு மாமக முசுகனை பணிப்ப பூணுதல் இரும்பிடு குளிப்ப வீசுவரும் கழித்து முத்து உடை வான்கிட்டு முழுந்தல் துமைய தன் பொன்மணி நிறம் கிணற பொன்கொழியா வாழை முழுவதல் துமைய தாழ இளநீர் விழுகுடை உதிர தாக்கி கரிமொழி கதவும் சாய குறிப்பிட மடங்கிற மஞ்சை பலவுடன் பெரிய கோயில் பலவுடைய இரிய கலவோடு கூர்மை யாக்கம் குடாரி உரிய பெருங்கள் விட அலை சிறிய ஆமால் ஏழு சிலைப்பு சேர்ந்து இழுமன இழிதரும் அருவி பழமுதிர்ச்சோலை மலை கிளோபம் என்றால் மலை உச்சியிலிருந்து அருவியே கொட்டும். அப்படி அருளை அள்ளி கொட்டுகிற அன்னை முருகனுக்கு நீங்கள் பச்சை துரோகம் செய்தீர்கள். ஆனால் எங்கள் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய சர்க்காரில் அறுபடை வீடுகளின் தலைவன் ஆண்டவன் பழனிசாமிக்கு அவர் பிறந்த தைப்பூச திருநாளை தமிழ்நாட்டின் அரசாங்க விரும்புவதாக அறிவித்து அறுபடை வீடுகளின் நாயகன் ஆண்டவன் பழனிசாமிக்கு புகழ் சேர்த்த பழனிசாமி அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் மக்களின் முதல்வர் மாண்புமிகு எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பாதத்தை தொட்டு பார்ப்பதற்கு கூட உங்கள் குடும்பத்துக்கு தகுதி இல்லை. யாரை பேசுகிறார்? மீன்வளத்துறை மீனவர் நலத்துறை மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? 40 ஆண்டுகளாக சிங்கள காவலை நீங்கள் சொந்தங்களை சொல்லுகிறார். மூத்தரத்தை பெய்து குடிங்களா தமிழர் நாய்களின் மீனவர்களை அளிக்கிறார். ₹1,00,000 பொறுமானம் உள்ள வலைகளை அறுக்கிறார். வட்டிக்கு பணம் வாங்கிக் கொண்டு பெட்ரோலும் டீசலும் வாங்கிக் கொண்டு கடலுக்குள்ளே போனார், கடத்தி போகிறார். படகுகளை சேதப்படுத்துகிறார். அடித்து கைகால் முடிக்கப்பட்டு முடமாக ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். 840 பேர் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே 840 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பேசிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழர்களே என்னை கடலிலே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன் என்று கரைவசம் பேசிய கட்டுமரம் இந்த மண்ணிலே கரை ஒதுங்கி கிடக்கிறது மெரினா பீச்சிலே. மீனவர்களுடைய என்ன பாதுகாப்பு? மகனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுவதற்கு நான் குறித்தேன். தேய்பிறை என்பதால் தேய்ந்து விடுவார் என்ற காரணத்தாலே வளர்பிறை வரட்டும் என்று தள்ளி போட்டிருக்கிற நீங்களா சமாதானத்தை பற்றி பேசுவது? அது தேய்பிறையாக இருந்தாலும் சரி வளர்பிறையாக இருந்தாலும் சரி, நீ வயசுக்கு வந்தா எங்களுக்கு என்ன, வயசு வராட்டி எங்களுக்கு என்ன, 14 மாதம் உனக்கு கெடு, அவ்வளவுதான். அடுத்து 15 நாட்டுக்கு எங்கள் ஐயா எடப்பாடியார் தான் முதலமைச்சர். நான் ஸ்டாலினை கேட்கிறேன், மீனவர்களுக்கு செய்த நன்மை என்ன? தொண்டியில் ராமேஸ்வரத்தில் 10 நாட்களுக்கு முன்னாலே மீன் பிடிக்க போன என் தமிழ் உறவுகளை எங்கள் மீனவர்களை மொட்டையடித்திருக்கிறார் சிங்களக்காரை. உன் உடம்பிலே நல்ல ரத்தம் ஓடுவானால் 40 நாடாளுமன்றங்களை திரட்டி கொண்டு போய் வெளியுறவு அமைச்சரை பார்த்தீர்களா? பிரதமரை பார்த்தீர்களா? பாராளுமன்றத்தை அவசரமாக கூட்டுங்கள். எங்கள் தமிழர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய தமிழரின் கோடி சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டி வந்தார்கள் என்று 3 பேரை சுட்டு கடலிலே தூக்கி வீசியிருக்கிறார் சிங்களம் என்று இதுவரை கேட்டதுண்டா? தூத்துக்குடியிலிருந்து 35 பேர் கைது செய்யப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறார்களே, தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எதற்கெடுத்தாலும் கூக்குரல் இடுகிற கனிமொழி இதுவரை அவர்களை சென்று பார்த்ததுண்டா? உதயநிதி பார்த்ததுண்டா? ஸ்டாலின் பார்த்ததுண்டா? அவர்கள் குடும்பத்துக்கு நெத்தி பொட்டிலே வைப்பதற்கு ₹1 கொடுத்ததுண்டா? எதற்கு பதவி? எதற்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பற்றி வாங்கி தின்பதற்கா? எதற்கா வெக்கம் கெட்டவர்களை பதவி? அறுக்க தெரியாதவன் கையிலே எதற்கு 52 கதறுவால்? ஆள தெரியாதவனுக்கு எதற்கு ஆட்சியும் அதிகாரமும்? ஆட தெரியாதவனுக்கு எதற்கு மேடை? பாட தெரியாதவனுக்கு எதற்கு பல்லவி? எதற்கு உங்களுக்கு அதிகாரம்? ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியை சிங்களன் இப்படிப்பட்ட கொடுமையை செய்த போது சிங்கள அரசை கடுமையாக எச்சரித்தார். இது உனக்கு கடைசி. இனிமேல் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியத்தில் ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று எச்சரித்தார் புரட்சி தலைவி அம்மாவுக்கு. படகுகளை மீட்டுக் கொண்டு வந்தார். பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பத்துக்கு சென்று மாவட்ட செயலாளர்களை மந்திரிகளை அனுப்பி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தலா ₹5,00,000 அவர்களுக்கு அள்ளி வழங்கிய சர்க்கார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். மீனவர்களின் பாதுகாக்கிற அரசு அதிமுக அரசு. போக்குவரத்து துறை என்ன ஒரு துறை இருக்கும், பஸ் போய்கொண்டே இருக்கிறது. கண்டக்டர்
5 தடவை விசில் அடிக்கிறார் டிரைவர், வண்டியை நிப்பாட்டல. கண்டக்டர் கேட்கிறார், 5 தடவை விசில் அடிச்சுட்டேன் வண்டியை நிப்பாட்ட மாட்டேங்கிறார். டிரைவர் சொல்றாரு, 10 தடவை பிரேக் பிடிச்சிட்டு வண்டியை நிக்க மாட்டேங்குதுப்பா, எங்கப்பா சொல்லிட்டு. ஒரு ஆள் உழுக்காரு, வண்டியை நிப்பாட்ட சொல்லி பாருங்க. ஒரு ஆள் எங்கேயாச்சும் அடிக்கடி நிப்பாட்டா கண்டக்டர் பேசுவாரு பாருங்க. விழுந்ததே கண்டக்டர் தாயா. இதான அவங்க போக்குவரத்து துறையினுடைய லட்சணம். பஸ் இருந்தா டயர் இல்ல, டயர் இருந்தா டீப் இல்ல, டீப் இருந்தா காத்து இல்ல, 2 இருந்தா கண்ணாடி இல்ல, ஸ்டேரிங் இருந்தா பிரேக் இல்ல, பிரேக் இருந்தா டிரைவர் இல்ல, டிரைவர் இருந்தா கண்டக்டர் இல்ல, எல்லாரும் இருந்தால் சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. இந்த லட்சணம் தானே ஆட்சிக்கு வந்து இத்தனை 40 மாத காலத்தில் இந்த நான் இனத்துக்கு எத்தனை பேருந்துகளை நீங்கள் புதிதாக இயக்கினீர்கள்? ஏழை தாய்மார்களுக்கு இலவச பேருந்து என்று நீங்கள் இயக்கிவிட்டு 10 ரூபாய் அவர்களுக்கு பொய் சொல்லி கொடுத்து விட்டு அரிசி விலை என்ன, பருப்பு விலை என்ன, பாமாயில் விலை என்ன, வீட்டு விலை என்ன, அத்தனை பொருள்களையும் ஏற்றுவிட்டு 10 ரூபாயை கொடுத்து அவர்களை பழுவூர் ஏமாற்றுவதை போல, சிறு பிள்ளைகளை ஏமாற்றுவதை போல இது ஆந்திரா கிடையாது, கர்நாடகா கிடையாது, பைந்தமிழ் நாடு தமிழன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். விரட்டி விரட்டி அடிக்கிற காலம் வரும். போக்குவரத்து துறையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது உண்டா? போக்குவரத்து துறை தொடர்ந்து கடல். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஓய்வூதியம் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய சர்க்காரில், மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆட்சியில் இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சரும் எந்த ஒரு சர்க்காரும் சாதிக்க முடியாத சரித்திர சாதனை 14,000 புதிய பேருந்துகளை இந்த தாய் தமிழகத்துக்கு அர்ப்பணித்த மாபெரும் அரசியல் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவுடைய சர்க்கார். போக்குவரத்து துறையும் போய்விட்டது. சட்டத்துறை முதலமைச்சர் கையில் இருக்கிறது. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மகத்தான கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாணத்தில் ஒரு 4 முழ வேட்டியை துவைக்க போட்டார். அவருடைய உதவியாளரை அழைத்து ஒரு விசேஷத்துக்கு போனோம், வேட்டியை வாங்கிட்டு வா அப்படின்றார். வாங்கி உதவி கேட்டா நடுவுல கிழிஞ்சிச்சு. உடனே கவிஞன் அல்லவா, உடனே சொன்னார், ஓரம் கிழிஞ்சிருந்தாலும் விட்டு போட்டு தச்சிடலாம் நாகரத்தினமே, இப்போது நடுவிலை கிழிந்து விட்டது கனகரத்தினமே என்று பாடல் எழுதினார். திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு நடுவிலை கிழிந்து நாரி போய் கிடக்கிறதா இல்லையா? சட்டத்துறை மந்திரியா வாய்களிய பேசுகிறாரே, அண்ணா திமுக போட்ட பிச்சையால் வானுயர உயர்ந்து நிற்கிற ரகுபதி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் உன் வீட்டு வாசலிலே இருக்கிறது. 40 மாத காலமாக ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துகிற குடிநீர் மேல்நிலை தொட்டியிலே மலத்தை வாரி போட்டவனை கைது செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டாத உனக்கு சட்டத்துறை மந்திரி ஒரு கேடா? இதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்? சொந்த ஊரிலே சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை சட்டத்துறை மந்திரி. நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது காவல்துறை. காவல்துறை ஒரு டிஎஸ்பியை ஒரு பொறுக்கி ராஸ்கல் தலைமுடியை பிடித்திருக்கிறார். ஏன்? கையாளாக முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், தப்பித்து விடலாம். டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி ஒரு ஏட்டு கூட கிடையாது, எஸ்ஐ கூட கிடையாது, அவரை பிடித்து இருக்கிறார். ஏன்? கையாளாக முதலமைச்சர். இதே போல ஒரு கூட்டம் சென்னையில் வலசரவாக்கத்தில் கனிமொழியும் தமிழச்சி தங்கபாண்டியனும் வருகிறார்கள் என்று பெண் போலீசார், உமன் போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்படுகிறார். திமுகவை சார்ந்த 2 காலி பயிர்கள் பாலியல் இச்சை கொடுத்தார். அவர் அலறி துடித்து போய் உயரதிகாரியிடத்திலே கம்ப்ளைண்ட் செய்கிறார். அந்த துண்டல் கொண்டு அந்த காலி பயிர்கள் அடையாளம் காட்டப்பட்டு காவல்துறை வண்டியில் ஏற்றப்படுகிறார்கள். விருகம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர் உடனடியாக போய் வண்டியை மறித்து அந்த வேனுக்குள்ளே ஏற்றப்பட்ட குண்டர்களை திருப்ப எழுப்பி ஏதோ நாட்டிலே செய்யாத காரியத்தை என் கட்சிக்காரன் செய்துவிட்டான் என்று காவல்துறை அழுது புலம்புகிறார். அந்த பெண், நாட்டிலே இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததுதான். எங்கள் எடப்பாடியாருடைய சர்க்காரில் காவல்துறை எவ்வளவு கண்ணியமாக இருந்தது, புரட்சி தலைவி அம்மாவுடைய சர்க்காரில் காவல்துறை எவ்வளவு கண்ணியமாக இருந்தது. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இச்சை கொடுத்த அந்த ராஸ்கல் அயற்கப்பல்களை கைது செய்யாமல் எதற்காக இந்த நாட்டிலே முதலமைச்சர் இல்லாவுக்காக இந்த லட்சமாயிற்றே. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர், உள்ளமன்றி மாதிரி வச்சிருப்பாங்க தலைவர். அங்கே ஸ்ரீதரனுடைய உறவினர்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலே சாமி கும்பிடுகிறார்கள். ரொம்ப நேரமா நின்று லந்த கொடுக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப நேரமா நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்புறப்படுத்துங்கள், நாங்கள் ரொம்ப நேரமா நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த பெண் காவலர், அந்த அம்மையார்
இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, எவ்வளவு நேரமா காத்திருக்காரு, ஓரமா பொங்கல் என்று சொன்னதுதான் தாமதம். ஓங்கி அத்தனை முன்னிலை கன்னத்திலே அறைந்தாரே அந்த இன்ஸ்பெக்டரை. 6 மாத காலமாகிவிட்டதே, நீதிமன்றம் 3 முறை எச்சரித்திருக்கிறதை ஏன் கைது செய்யவில்லை என்று. இதுவரை அந்த பெண் இன்ஸ்பெக்டரை அடித்தவனை கைது செய்ய ஸ்டாலினுக்கு துப்பு உண்டா? நான் இன்னும் கேட்கிறேன். திருச்சியிலே சண்டை, நேருடைய ஆட்களுக்கும் சிவாவுடைய ஆட்களுக்கும் 2 பேருக்கு உள்கட்சி பிரச்சனை. சிவா வெளிநாடு போய்விட்டார். அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் நேருடைய ஆட்கள் சிவாவின் வீட்டை அடித்து சூறையாடுகிறார்கள். பெரும் கலவரம் ஏற்படுகிறது. சிவாவினுடைய ஆட்கள் திருச்சி நீதிமன்றத்து வளாகத்துக்குள்ளே இருக்கிறது கண்டோன்மெண்ட் காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்துக்குள்ளே போய் புகார் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் விடாமல் நேருடைய ஆட்கள் போய் அடிக்கிறார்கள். ஏதோ காவல் நிலையத்துக்குள்ளே அசம்பாவிதம் நடக்கப் போவது என்று அங்கே இருந்த சப் இன்ஸ்பெக்டர் சாந்தி என்கிற பெருமகன் தடுத்து நிறுத்துகிறார். யாரை பார்த்து என்று தகாத வார்த்தையை ஒரு வார்த்தையை சொல்லி, யாரை பார்த்து இப்படி சொல்கிறாய் என்று அந்த பெண் இன்ஸ்பெக்டருடைய கையை முறித்தார்களே, சப் இன்ஸ்பெக்டருடைய கையை. அவர்கள் மீது நடவடிக்கை இந்த கையாளாகாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தகுதி உண்டா? நாட்டை பாதுகாக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பிரஜைகளுக்கு எப்படி பாதுகாப்பு? 6 திருடரை திருச்சியை விரட்டி சென்ற காவல்துறை அதிகாரி ஆடு வெட்டுகிற கத்தியாலை வெட்டிக் கொள்ளப்பட்டார். எப்படி அந்த கஞ்சா குடிக்கிறவனுக்கு அவ்வளவு திமிர் வந்தது? விருதுநகரிலே பாதுகாப்பு சேர்ந்த பெண் போலீசாரை பிளானாலே கீறுகிறார். தினமும் காவல்துறை காலி பயிர்களாலே தாக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த துறைக்கு எதற்காக நீங்கள் இருக்க வேண்டும்? நான் திரு மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரிகளை கேட்கிறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் போலீசாரை கேவலமாக பேசிவிட்டார், அவதூறாக பேசிவிட்டார் என்று அவர் கையை முறித்தீர்களே. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலே பெண் போலீசார் தலையிலே கையை வைத்து விட்டார் என்று கடலை முறித்தீர்களே. அவர்கள் கையை எல்லாம் முறித்த நீங்கள் எதற்காக திருச்சியிலே காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்து பெண் போலீசார் சாந்தியை காப்பிய திமுக தொண்டனின் கைக்கு மாவு கட்டு போடவில்லை? மாவு முடிந்து விட்டதா? ஏன் விருகம்பாக்கத்திலே பெண் காவலர்களை தாக்கியவனுக்கு ஏன் நீங்கள் மாவு கட்டு போடவில்லை? எதற்காக? என்ன காரணம்? காவல்துறையினுடைய கரங்களை கட்டியது யார்? கருணாநிதி குடும்பம். காவல்துறை எவ்வளவு மாண்புமிக்க காவல்துறை, மதிப்புமிக்க காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இந்த நாட்டிலே இனி செயல் நடைபெறுமானால் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கை யார் காப்பாற்றுவது? கோபாலபுரம் குடும்பம் காப்பாற்றுவா? நீங்கள் காப்பாற்றுவீர்களா? இதற்கு காவல்துறை என்ன பதில் வைத்திருக்கிறது? என்ன பேசிவிட்டார் சவுக்கு சங்கர்? என்ன பேசிவிட்டார் பிலிப்ஸ்? என்ன பேசிவிட்டேன் நான்? என் மீது வழக்கு. எங்கள் அண்ணன் வேலுமணி என்ன செய்தார்? அண்ணன் விஜயபாஸ்கர் என்ன செய்தார்? மாவட்ட செயலாளர் கந்தன் அவர்கள் என்ன செய்தார்? இன்னும் சொல்ல போனால் சின்ன பயல்கள் அதிமுகவுடைய ஐடியின் தம்பிமார்களை பார்த்து ஏன் அழகுகிறீர்கள்? அவர்களை பார்த்து எதற்காக வழக்கு? பத்திரிகையாளர் மீது வழக்கு, பத்திரிகையாளர் மீது தாக்குதல், நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனர் மீது தாக்குதல், கொலைவெறி தாக்குதல். எங்கே ஜனநாயகம்? தமிழ் மகன் திட்டம் என்று பேசுகிறீர்கள், முத்தமிழ் முருகன் இல்லா என்று பேசுகிறீர்கள், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று பேசுகிறதே. தமிழ் மண்ணின் மரபு என்ன? ஒரு பசுவினுடைய ஆராய்ச்சி மணிக்கு, ஒரு பசுவினுடைய கண்ணீருக்கு மதிப்பளித்து தான் பெற்ற மகனையே கொன்று நீதியை நிலைநாட்டிய மாண்புக்குரிய மண் எங்கள் தமிழ் மண். ஒரு சாதாரண வணிகனின் மனைவி மதுரைக்கு சென்று தேரா மன்னா செப்புவது உடையன் எல்லோரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் பெண்கள் தீர்ந்தோர் நன்றியின் வாயில் கடமணி நடுநா நடுங்க வாயில் கடைமணி உகழி நின்றுடத்தான் அரும்பரல் புதவனை ஆலையில் மடிந்தேன் பெரும்பைய புகார் என்பதை ஆவூர் ஏசா சிறப்பின் இசைவிளக்கு பெருங்குடி வாசாற்றுவான் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களும் மன்னா நின்றகர் புகுந்திங்கு என்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி உண்பார் கொலையிடப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் என்று சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினாலே கண்ணகியா? குந்தவை பிராட்டியா? கண்ணகியா? வானமா தேவியா? கண்ணகியா சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசியா? இல்லை, ஒரு சாதாரண வணிகரின் மனைவி. ஒரு சாதாரண மாணவர்களும் இந்த மண்ணிலே நீதி கேட்க முடியும் என்பதுதானே தமிழ் மண்ணின் மரபு. இந்த சர்க்காருடைய எதிர்க்கட்சி தலைவர், கோடான கோடி தொண்டனின் தலைவர், தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவர், மக்களின் பிரதிநிதி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மக்களின் குரலாக சட்டமன்றத்திலே கேள்விகளை எழுந்தால் எதற்காக நீ துண்டிக்கிறாய்? என்ன காரணம்? ஏன் அச்சம்? எதிர்க்கட்சி தலைவர் சம்பவம் செய்து விடுவார், நாம் தப்பிக்க முடியாது என்ற அச்சம் உனக்கு. வரலாற்றிலே இல்லாத ஒரு சபாநாயகர்,
அவர் சபாநாயகர் இருப்பதற்காக சாலமன் பாப்பாவுக்கு பக்கவாத்தியமாக போட்டிருக்கிறார். பட்டிமன்றத்தில் பேசக்கூடியதான் கொண்டு வந்து சபாநாயகரை போட்டால் என்ன ஆகுது? இந்த நாடு எவ்வளவு பேச்சுக்களை பேசினீர்கள். அன்பழகன் என்று கொரோனாவிலே ஒருவர் இறந்து போனார். முதலமைச்சரையே பாய்ந்து வந்தார் அடிப்படை. எவ்வளவு ஜனநாயகத்தோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். அதன் சபாநாயகருடைய கையை பிரித்து முறுக்கிய கபோதிகள் அவர்கள். ஒரு வார்த்தை பேச முடியாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற ஜனநாயகம் இந்த மண்ணில் போய்விட்டது. நான் முதலமைச்சரை கேட்கிறேன், நீங்கள் ஏன் கஞ்சாவை சென்னை ஓரத்தில் மெரினா பீச்சில் அங்கே சந்து கொண்டெல்லாம் இருக்கிறீர்கள்? தேசனுக்கு மாத்தைக்கு 1/2 கிலோ கஞ்சா என்று ஆளுக்கு ஒரு பீடி பட்டணத்தையும் கொடுத்து விட்டால் அதுக்கு சூரியன் பீடி என்று பெயரை கூட வைத்துக் கொள்ளலாம். நீங்களே இலவசமாக கொடுத்துவிடும். கஞ்சா வேண்டுமானால் நாங்கள் வாங்கிக்கிறோம். புருஷன் முன்னாடி புள்ள குட்டியெல்லாம் ஒன்னா உட்காந்து புகைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். ரேஷன் கடையில் இலவசம் கஞ்சா ஆளுக்கு 1/2 கிலோ என்று அறிவித்து யார் உங்களை தடுத்தது? என்னடா சர்க்காரா நடத்தீர்கள்? கேட்க ஆளில் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? 2.5 கோடி அதிமுக காலம் திரள்வான் வீதிகளிலே இந்த ஆட்சி விரைவிலே விரட்டப்படும். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், அது இப்படி திமுக காரன் கைக்கு மட்டும் மெத்தப்பெட்டன் வருகிறது, ஐஸ் கஞ்சா வருகிறது, கஞ்சா வருகிறது? எப்படா உங்களுக்கு மட்டும் வருகிறது? உலகத்தில் இருந்து தடை செய்யப்பட்ட கஞ்சாவெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டம் திமுகவினுடைய சிறுபான்மை பிரிவினுடைய துணைத் தலைவர் இப்ராஹிம் 2 வாரங்களுக்கு முன்னாலே 70 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மெத்தப்பெட்டன் என்ற போதை பொருளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே பள்ளிக்கு வைத்ததாக கைது செய்யப்பட்டார். முதலமைச்சரிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மெத்தப்பெட்டனை சர்வதேச நாடுகளாலே தடை செய்யப்பட்ட போதை பொருளை திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அயலகனியினுடைய செயலாளர் சாதி கடற்கரான் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே கூட்டப்பட்டிருக்கிறானே. என்ன பதில் வைத்திருக்கிறார் முதலமைச்சர்? தென்காசியிலே திமுகவுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் போஸ் 440 ரூபாய் பெருமானம் உள்ள குப்பாவை கடத்தியதற்காக சிறைக்குள்ளே இருக்கிறானே. முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழகத்தினுடைய நகர திமுகவுடைய பொருளாளர் பாலமுருகன் 17 ரூபாய் குக்காவை கடத்தியதற்காக சிறைக்குள்ளே இருக்கிறாரே. ஸ்டாலின் என்ன பதில் வைத்திருக்கிறார்? நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய திமுக பிரமுகர் இவை அத்தனையும் தொலைக்காட்சியிலே வந்த செய்தி, பத்திரிகையில் வந்த செய்தி, ஆதாரப்பூர்வமான செய்தி, காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி. நாங்கள் ஒன்று இட்டு கட்டி பேச வேண்டிய அதிமுக காரணக்கு இல்லை. அப்படி மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் அம்மா அவர்களும் எங்களை இப்படி வளர்க்கவில்லை. பத்திரிகையில் வருகிற செய்தி, தொலைக்காட்சியிலே வந்த செய்தி, பதிவு செய்யப்பட்ட செய்தி. நாகப்பட்டினம் மாவட்டம் லட்சுமணன் 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கஞ்சாவை கடத்தி சிறையில் இருக்கிறாரே. முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறார்? நாகை மாவட்டம் விழுந்தமாவடியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் அலெக்ஸ், ஊராட்சி மன்ற குழு உறுப்பினர் மகாலிங்கம் இருவரும் இணைந்து ஆப்கானிஸ்தானத்திலே பயிரிடப்படுகிற போதைப் பொருள் ஐஸ் கஞ்சா ஆப்கானிஸ்தானத்தில் பாகிஸ்தானில் அந்த நாடுகளாலே தடை செய்யப்பட்ட கொடுமையான போதைப் பொருள் ஐஸ் மஞ்சா. அந்த ஐஸ் மஞ்சாவை சென்னை கடற்கரையிலும் கடத்தி கொண்டு போகிறார்கள். இதே ஈசிஆரிலே கொண்டு போகிற பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்யப்படுகிறது. பிடிக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். விசாரணை நாகை வரை நீடுகிறது. நாகை வரை யார் என்று விசாரிக்கிறார்கள். திமுகவுடைய ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர் இருவரும் ஸ்டாலினுக்கு பக்கத்திலே அருகிலே இருந்து புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளாலே தடை செய்யப்பட்ட ஐஸ் மஞ்சாவை கடத்திருக்கிறார் திமுக காரன். முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? விழுப்புரத்திலே தங்கராஜ் என்ற திமுக காரன், திமுகவுடைய மாணவர்களை சார்ந்தவர், கஞ்சாவை கடத்தி சிறையில் இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கீழக்கரை பேரூராட்சியுடைய ஒன்றிய குழு வார்டு கவுன்சிலர் நவாஸ் என்பவரும் ஜவாஹர்லா என்பவரும் 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள கஞ்சாவை இலங்கைக்கு கடத்த முற்பட்டு 2 பேரும் கடத்தி 2 பேரும் சிறையில் இருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டு என்ன பதில் வைத்திருக்கிறார் முதலமைச்சர்? திருச்சியை சார்ந்த அருண்குமார் என்கிற திமுகவுடைய இளைஞரின் பகுதி செயலாளர் கஞ்சாவை விற்பனை செய்து பிடித்து சிறைக்குள் இருக்கிறார். என்ன பதில் வைத்திருக்கிறார் முதலமைச்சர்? திமுகவுடைய 53வது வட்டப்பிரிவுடைய செயலாளர் பாபு என்பவன் பள்ளி சிறார்களுக்கு போதை மாத்திரை வித்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே இருக்கிறானே. இதற்கு என்ன பதில் சொல்கிறார் முதலமைச்சர்? நான் நாட்டு மக்களுக்கு சொல்வேன், கஞ்சா விற்பது திமுக காரன், காவல் காப்பது இன்றைக்கு 90% போலீஸ் அதிகாரிகளுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்று ஸ்டாலினுடைய உளவுத்துறையே சொல்கிறது.
கஞ்சா விற்பவன் திமுக காரன், காவல் காப்பது போலீஸ்காரன், இதில் இருந்து நாட்டை மீட்க போராடுகிறவன் அண்ணா திமுக காரன் என்பதை இந்த நாட்டு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் அப்படி இருக்கிறான், முதலமைச்சர் அப்படி இருக்கான்னா மந்திரிகள் மிருகசிருஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த மாதிரி இருக்கான். ஆளாலும் ஒண்ணு பேசுறான். ஒரு பொன்முடிய பார்த்தா அப்படிங்கிறான், சியாங்கா அந்த பக்கத்துல மஸ்தான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் புஷ்கா போட கூட லாய்க்கு இல்லாதவன். அவன் மனு எடுத்து மண்டையில் அடிக்கிறான். அந்த கே சேசாரான்னு 5 விலாசம் அவருக்கு. அவர் ஒரு பக்கம் பேசுகிறார், எல்லாரும் சிரிப்பாய். மந்திரிகள் அப்படியே வெறுப்புல இருந்தாங்க. ஒன்றும் தெரியாத தற்கொலைகளாக இருக்கிறார்கள். ஒரு கழுதையை கூட்டிட்டு கழுதை மேய்க்கிறவன் போயிருக்கிறான். மன்னர் அங்கிருந்து வருகிறார். ஆட்டு மக்களை சுற்றி பார்த்து கழுதை மேய்க்கிற தொழிலாளி சொல்கிறார், அது இங்க மழை வந்துடும் ராஜாங்க. இந்த கழுதை மேய்க்கிறவர் சொல்றாரு, இந்த மன்னர் சொல்றாரு, இல்ல இல்ல என்னுடைய வானிலை ஆராய்ச்சித்துறை மந்திரி, அவர் மழை வராது நீங்க போகலாம் அண்ணா என்று சொல்லிட்டார். உனக்கு என்னப்பா தெரியும்? கழுதை மேய்க்கிறவனுக்கு போ என்று சொல்கிறான். போகிற கொஞ்ச நேரத்திலே மழை வந்து விடுகிறது. மழை வந்தவுடன் நனைந்து கொண்டு ஆத்திரத்திலே வந்து அரசவையை கூட்டுகிறார். ஒரு அமைச்சருக்கு தெரியாது, கழுதை மேய்க்கிறவனுக்கு எப்படி தெரிகிறது? அவன் எப்படி கண்டுபிடித்து சொன்னான்? உடனே கழுதையும் கழுதை மேய்க்கிறவன் கூட்டிவார்கள் என்று விசாரித்தார். நீ எப்படி மிகச் சரியாக சொன்னாய் என்று கழுதை மேய்க்கிறவனுக்கு கேட்டார். அவன் சொன்னான், இது ஒன்று பெரிய ரகசியம் அல்ல ராஜா, என் கழுதைக்கு கீழே தொங்கி, கழுதைகளுக்கு இயற்கையை உணரக்கூடிய ஆற்றல் உண்டு. என் கழுதைக்கு காது கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. கழுதைக்கு காது கீழே தொங்கிக் கொண்டால் மழை வராது, மேகம் பெருக்காது. மேலே துடைத்துக் கொண்டிருந்தால் மழை வரும். நீங்கள் போகிற போது கழுதைக்கு காது மேலே தூக்கிக் கொண்டிருந்தது. அதனாலே அந்த அனுமானத்திலே சொன்னேன் மகாராஜா என்று சொன்னார். உடனே மன்னர் பார்த்தார், வானிலை ஆராய்ச்சித்துறை மந்திரிக்கு தெரியாது, கழுதைக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே இந்த மந்திரியை டிஸ்மிஸ் செய்துவிட்டு வானிலைத்துறை ஆராய்ச்சி மந்திரியாக கழுதையை போடுங்கள் என்று போட்டார். அதே போல கழுதை, குதிரை, நாய், பண்ணி ஏதாவது போட்டா கூட கடிச்சுட்டு குதறிக்கிட்டு அப்படி தெரியுமா? எதற்கும் நாய்க்கில்லாத மந்திரி. எங்கள் திட்டங்கள் எல்லாம் பெயரிடுவது. ஒரு தாய் பிள்ளையை பெற்று போட்டு அப்படி மூஞ்சிகள் இருந்தா தள்ளி போனா தூக்கி கொண்டு போய் பேர வச்சிருது. உனக்கு ஆண்மை இருந்தா நீ பிள்ளையை பெற்று காட்டு. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் யாருடைய சிந்தனையில் எழுந்த திட்டம்? எங்கள் தங்க தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய சிந்தனை, புரட்சி தலைவி அம்மாவுடைய சிந்தனையில் எழுந்த திட்டம். நிதியை ஒதுக்கிவிட்டோம், கொரோனா வந்து விட்டது, அப்படியே எடுத்து அதனுடைய வரைபட செயல் திட்டம் எல்லாவற்றையும் அழித்து உதயசூரியன் உதிப்பதை போல அப்படியே போட்டு கட்டி வெளியிட்டு பக்கத்திலே அடிக்கல் நாட்டியவர் எடப்பாடி பழனிசாமி, பக்கத்திலே கட்டி முடித்தவர் ஸ்டாலின். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இனிமேல் அந்த திட்டத்துக்கு நிறைவேற்றவே முடியாது என்று நிராகரிக்கப்பட்ட திட்டம். எப்படி சென்னை மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவே கிடைக்காது என்று கிடப்பிலே போடப்பட்ட திட்டம் வீராணம் திட்டம். அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி சென்னை மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்த்தாலோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதை போல இந்த திட்டம் இனி நிறைவேற்றவே முடியாது என்ற திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அந்த திட்டத்தை 1880 கோடி ரூபாய் செலவு செய்து நிறைவேற்றி காட்டியவர் மாண்புமிகு எடப்பாடியார். கொரோனா வந்து 10% மிச்சம். உடனே ஓடி போய் அந்த கல்வெட்டை இடிச்சு தள்ளிட்டு நிதி ஒதுக்கியவர், கட்டியவர், சிந்தனையில் உதித்தது, ரிப்பன் வெட்டி திறந்தவர் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அங்கே நட்டார். புதுக்கோட்டை 3 கோடி ரூபாயிலே பூங்கா அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் கொண்டு வந்தார். அடிக்கடி நாட்டியது நம்ம அமைச்சரோ முதலமைச்சரோ, உடனே போய் சேர்த்து வெம்பேற வச்சான். காவிரி குண்டாறு திட்டம் எங்கள் எடப்பாடியாரின் கனவு திட்டம். போய் அந்த கல்வெட்டை சேர்த்து வெம்பேற வச்சான். எல்லா இடங்களிலும் அவருடைய பெயர். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். இங்கே பக்கத்தில் இன்னைக்கு ஒரு கக்கு சூட கட்டியிருந்தது. எப்படி 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்? இந்தியாவில் எந்த ஒரு முதலமைச்சருக்கும் ஏற்படாத கனவு எப்படி வந்தது? ஏன் வந்தது? இன்னைக்கு கொரோனா என்ற பெருந்தொற்று அமெரிக்காவின் காலடியிலே கிடக்கிற தேசம் கியூபா தேசம். கியூபா தேசத்தின் அதிபராக இருந்த அந்த நாட்டை உலகத்தை உற்று பார்க்க வைத்தவர் பிடல் காஸ்ட்ரோ என்ற புரட்சியாளர். அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டவர்கள் சேகுவேராவும் பிடல் காஸ்ட்ரோவும். அந்த பிடல் காஸ்ட்ரோ கட்டி எழுப்பிய தேசம் கியூபா. உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. பிடல் காஸ்ட்ரோவை கொலை செய்வதற்கு இதுவரை அமெரிக்கா 60 தரம் முரண்டிருக்கிறது. அமெரிக்காவின் காலையிலே கிடக்கிற குட்டி தேசம் எப்பொழுது நசுக்கலாம் என்று ஆவலோடு காத்திருக்கிறது. அந்த பிடல் காஸ்ட்ரோவின் கியூபா தேசம் தான் அமெரிக்காவுடைய கொரோனா
கொரோனா வந்த போது அமெரிக்காவிலே மருத்துவர்கள் குறைவாக இருந்த காரணத்தால் தன்னுடைய எதிர்க்கே சிகிச்சை செய்வதற்கு கியூபாவில் இருந்து மருத்துவரை அனுப்பி வைத்த நாடு அந்த கியூபா. இன்றைக்கு உலகத்துக்கே மருத்துவரை அனுப்பி வைக்கிற கனவு திட்டம், கிராமத்துக்கு 10 மருத்துவர்களை உருவாக்கிய கனவுநாயகன் 7.5% இடஒதுக்கீட்டின் காரணமாக எங்கள் தலைவர் தலைவர் சர்க்காரை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுகிறார், கவர்னருக்கு அனுப்புகிறார். கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு போய் அவர் நிராகரிச்சுட்டு அனுப்புறார். வேறு முதலமைச்சராக இருந்தால் எதற்கு மத்திய சர்க்காரை பதித்துக் கொள்ளலாம், அவர் ஒரு ரிட்டையர்டு பேர் வழி, இவரையெல்லாம் போய் எதற்கு படிக்க வேண்டும் என்று கிடப்பிலே போட்டிருப்பார். அந்த நேரத்தில் தான் அனிதா இறந்து போகிறார். அப்பதான் இவர் நீட் என்று கபட நாடகத்தை போடுகிறார்கள். நீட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகிறது. நீட்டை சட்டமாக்கியது திமுக காங்கிரஸ். அதை போராடி வாதாடி உச்ச நீதிமன்றம் வரை போய் சென்று நீட்டு தான் இறுதி, இந்த நாட்டை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம். இவர்கள் வருகிறார்கள். வருகிற போது 7.5% அந்த ஆண்டில் 5 பேர் 6 பேர் தான் மருத்துவராகிறார்கள். உட்கார்ந்து ஒரு தாயை போல தந்தையை போல யோசிக்கிறார். இப்படிப்பட்ட கொலைகள் இங்கே நடைபெறக்கூடாது, நம்முடைய ஆட்சியிலே நடைபெறக்கூடாது என்று ஒரு தாயை போல சந்தையை போல சிந்திக்கிறார் எங்கள் தங்க தலைவர் எடப்பாடியார். 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியிலே உள் ஒதுக்கீடு என்ற தீர்மானம் நிறைவேற்றி கவர்னரால் நிராகரிக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை உடனடியாக சட்டமன்றத்தை நிறைவேற்றி முதலமைச்சருக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5% உள் ஒதுக்கீட்டை இந்த நாட்டிலே அமல்படுத்தி ஆண்டுக்கு 630 மருத்துவர்கள் ஆகலாம் ஏழை மாணவர்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றி 630 மருத்துவர்களுக்காக அத்தனை செலவையும் தமிழ்நாடு சர்க்காரை ஏற்றுக்கொள்ளும் என்று சட்டம் இயற்றிய சரித்திர நாயகன் மக்களின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார். கூலி வேலை செய்கிறவன், சுண்டல் விற்கிறவனின் மகன், இந்த பீச்சிலே சாதாரண ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்குமா என்று வேலை செய்கிற பிள்ளைகள், கைவண்டி ரிச்சா இருக்கிறவனுடைய பிள்ளைகள், விவசாய கூலிகளின் பிள்ளைகள், வாழைப்பழம் மாம்பழம் விற்கிறவனுடைய பிள்ளைகள், கூலி தொழில் பிள்ளைகிற மக்கள் அந்த மருத்துவமனையை கூட போக முடியாது, வாசல் படி கூட எட்டி பார்க்க முடியாது என்று இருந்த அவர்களை கம்பியமாக போட்டு சூட்டோடு மருத்துவராய்க்கு அங்கே அனுப்பி வைத்த தலைவன் எங்கள் தலைவன் மாண்புமிகு எடப்பாடி. உடனே டெட்பாடி ஸ்டாலின் இருந்தார். அதுவரை தூக்கத்தில் இருந்துவிட்டு இவர்களுக்கெல்லாம் எங்கே இடம் இருக்கிறது, 1000 சுற்றம் இடம் தானே இருக்கிறது, 5000 இடத்தை நிரப்ப வேண்டுமே, எங்கே படிக்க வைப்பார் என்றார். அதற்கும் நிலவு காண்டார். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிலே கட்டி நிறுவினார். 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திலே கட்டி நிறுவி ஒரு வரலாற்று சாதனை படைத்த தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார். இன்றைக்கு ஸ்டாலின் என்ன பருதூர் மருத்துவக் கல்லூரியை எங்க ஐயாவுக்கு பக்கத்தில் ஒரு கக்கூசை கட்டிட்டு மருத்துவமனை துணை நிலையம் சிறப்பாளர் மு.க. ஸ்டாலின் பக்கத்தில் விற்பனை ஓட்டி அதுக்கு பக்கத்தில் அதை விட பெரிய கல்வெட்டு ஹவுஸ். இது வெக்கமாக இல்லை. கல்வித்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது. இங்கே பெற்றோர்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள். எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மகனும் படிக்கிறார், உங்களுடைய மகனும் படிக்கிறார். நான் கேட்கிறேன், கல்வித்துறையா அது கடவித்துறையா? கல்வித்துறையில் இதுவரை 5300 பேர் காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்களே. 5300 பேர் காலி பணியிடங்களை எதற்காக கல்வித்துறை நிரப்பவில்லை? ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் தானே இந்த அக்கிரமம் நடைபெறுகிறது. எத்தனை பள்ளி மாணவர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் இச்சைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். கிருஷ்ணகிரியிலே என்சிசி பயிற்சி வகுப்பு ஆசிரியர் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் இச்சைக்கு ஆளாக்கிறார். அதற்கு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் உடந்தையாக இருந்தார்கள் என்று செய்தி வந்ததா இல்லையா? அவன் கெலிபேஸ்டை தின்று செத்து விட்டான் என்று நீங்களே செய்தியை போட்டீர்களா இல்லையா? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிற 12 சிறுமிகளுக்கு ஆசிரியர் நடராஜன் பாலியல் தொல்லை கொடுத்தார் என்று பத்திரிகையிலே செய்தி, தொலைக்காட்சியிலே செய்தி வந்ததா இல்லையா? என்ன பதில்? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 3 வயது சிறுமியை 73 வயது நிரம்பிய முத்தி என்கிற முதியவர் அதை போல பல சிறுமிகளை சீரழித்திருக்கிறார், பாலியல் இச்சைக்கு ஆளாக்கியிருக்கிறார் என்று தொலைக்காட்சியிலே செய்தி, பத்திரிகையிலே செய்தி. கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? கோவை மாவட்டம் வால்பாறையில் இருக்கிற அரசு கல்லூரியில் படிக்கிற மாணவிகளை
அங்கே இருக்கிற பேராசிரியர்கள் 4 பேர் பாலியல் இச்சைக்கு பல மாதங்களாக துன்புறுத்திருக்கிறார் என்று செய்தி வந்ததே கல்வித்துறை மந்திரி என்ன பதில் வைத்திருக்கிறார்? திருச்சி லால்குடியிலே அரசாங்க மருத்துவத்திலே பணியாற்றுகிற ஒரு மருத்துவர் பெண்கள் தங்கியிருக்கிற கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கிற விடுதிக்கு சென்று பல நாட்கள் பாலியல் இச்சையிலே ஈடுபட்டார். வைத்தியம் செய்ய போன போது செய்தி வந்ததே அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் கல்வித்துறை மந்திரி? கல்வித்துறை மந்திரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய டிரைவர் கவியரசன் என்பவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர் முசிறி லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி மாணவி 21 வயது நிரம்பிய கல்லூரி மாணவி 5 பேரோடு சேர்ந்து கூட்டு பாலியல் இச்சைக்கு ஆளாக்கினார் செய்தி வந்ததே இன்னும் முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? கல்வித்துறை மந்திரி என்ன பதில் வைத்திருக்கிறார்? எங்கள் ஊர் தஞ்சை மாவட்டம் பாப்பாநாட்டில் தான் காதலித்த காதலியை உதயநிதி ரசிகர் மன்றத்தை சார்ந்தவன் 5 பேரோடு சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்கிறான். 10 நாளாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடும் போராட்டத்தை அதிமுக நடத்தியது. எல்லோரும் நடத்தினார்கள். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார். என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இதே சென்னையில் ஒரு 10வது மாணவியை கற்பழிக்கிறார்கள். காவல் நிலையத்துக்கு போகிறார்கள், புகார் கொடுக்கிறார்கள். காவல்துறை புகார் கொடுக்க போனவனையும் விரட்டி அடிக்கிறது. ஏனென்றால் கற்பழித்தவன் திமுக காரன். பிறகு பத்திரிகையில் செய்தி வருகிறது. வந்தவுடன் அவரை கைது செய்கிறார்களே. தொடர்ச்சியாக நீங்கள் காவல்துறை இதே போல செய்து கொண்டிருந்தால், பள்ளி கல்வித்துறையிலே செய்து கொண்டிருந்தால் எப்படி எங்கள் பெண் பிள்ளைகளை தாங்கள் அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும்? கஞ்சாவை கொடுத்து ஒரு இடத்திலே சீரழிக்கிறாய், ஒரு இடத்திலே கற்பழித்து சீரழிக்கிறாய். ஏனடா இந்த கலாச்சார சீர்கேடு? என்னாயிற்று இந்த நாட்டுக்கு? எங்கள் ஆட்சியில் எப்படி நடந்ததா? பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் சிந்தித்து பாருங்கள். அறிவு சிறந்த சான்றோர்கள் சிந்தித்து பாருங்கள். எடப்பாடி ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும், எடப்பாடி ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்று துடித்தீர்களே. இப்பொழுது உங்கள் வீடு வரை வந்து கஞ்சாவை கொடுக்கிறானே, கற்பழிக்கிறானே. யார் நடவடிக்கை எடுப்பது? நாதியத்தவனா தமிழன்? இந்த நாடு நாதியத்து போய்விட்டதே. யாரடா அவர்கள்? பள்ளி கல்லூரியிலே படிக்கிறவர்கள். நீங்கள் வரப்பை நாசப்படுத்தலாம், வாய்க்காவை நாசப்படுத்தலாம், பயிரை நாசப்படுத்தலாம், விதை நெல்லை நாசப்படுத்தலாம். மீண்டும் இப்படி உருவாக்கிவிட்டு அந்த பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் நாளைக்கு அறிஞராக, பேராசிரியராக, பொறியாளராக, இயற்கை வல்லுநர்களாக, எத்தனை தலைவர்களாக இந்த மண்ணிலே அவர்கள் வர வேண்டும். அவர்களை நசுக்கி நாசமாக்கிவிட்டு பேய்களுக்கும் பிணங்களுக்கும் சர்க்காரா? கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் என்பதை போல துணை முதலமைச்சர் பதவி. கோட்டிலே கிடக்கிற கல்லை எடுக்க முடியாதவன் இப்படி சொற்காரர்கள் படிக்கலை பறக்குவான். கூரையில ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் எப்படி வாஷிங்டன் போவான். உள்ளூரிலே ஒட்டகம் ஓணான் வைக்க முடியாத ஓம நாட்டிலே போய் இப்படி ஒட்டகம் வைப்பான். பாயாசம் பிடிக்கவே பல்செட்டு மாட்டுகிறவன் 16 வயது பருவமங்கையோடு எப்படி குடுத்தம் நடத்துவான். ஒரு விளையாட்டுத்துறையே ஒழுங்காக நிர்வாகம் செய்ய முடியாத மந்திரி எப்பொழுது நாட்டின் முதல் மந்திரி, துணை மந்திரி ஆவார்? உதயநிதி யார்? அவர் அரிஸ்டாட்டில் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கார். உலகத்திலே பெரிய அறிவாளர். எடப்பாடியார் 2500 கொடுத்தார் கொரோனா வந்தபோது. உடனே ஸ்டாலின் குடும்பம் இன்னொரு 500 சேர்ந்து இன்னொரு 1500 போட்டு 5000 கொடுங்க. அரிஸ்டாட்டில் கணித மேதை ராமானுஜம் வந்தாலும் இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியும். என்ன செய்வது? முதியோர் பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய ஆசாமிகளை எல்லாம் முதலமைச்சராக்கிய கேடுகட்ட நாடாக தமிழ்நாடு போய்விட்ட காரணத்தால் இப்படி எல்லாம் பேசுகிறார்கள். உதயநிதி எப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமா? விளையாட்டுத்துறை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் தினேஷ் பாபு என்கிறார். அவன் சர்க்கார நாற்காலியிலே போகிற ஒரு உடல் ஊனமுற்றவன். அவன் பாகிஸ்தானிலே போய் நான் கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிச்சுட்டு வந்து முதலமைச்சருக்கு ஒரு தவால போறான். ஓ, இப்படிப்பட்ட வீரரா இந்த தமிழ் மண்ணில் என்று போலீஸ் போறார், டிஎஸ்பி போறார், எஸ்டிபி போறார், கலெக்டர் போறார், மாவட்ட மந்திரி கண்ணப்பன் போறார். ஆளாளுக்கு ஒரு சால்வையை போட்டு சென்னைக்கு கையோட தூக்கி வந்தார். இங்க விளையாட்டுத்துறை மந்திரி உதயநிதி அவர் சால்வை போறார், கப்பை கொடுக்கிறார். அவங்க அப்பா வர்றார், சால்வை போறார், கப்பை கொடுத்து உடனே முதலமைச்சர் குற்றம் புரிந்த முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் 2 வாரங்களிலே அவனுக்கு அரசாங்க பதவி வேலை அப்படின்னு அறிவிச்சிட்டார். எல்லா தொலைக்காட்சி ஊர்ல பாக்குறான். அடா ஆரோக்கிய பயில இப்ப ஊரை விட்டு எங்கிட்டு போக மாட்டாங்க, இவன் கூட முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டாங்கடான்ட்டு அவங்க ஒரு பெட்டிஷனை போட்டு வரான். பொய்ங்க. உடனே பதவி துடித்து போய் ராமநாதபுரத்தில் விசாரிக்கிறார்கள். எங்கடா பாஸ்போர்ட்னு கேட்கறான். அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்றான். எங்கடா விசான்னு கேட்கறான். அப்படின்னா என்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியாதுன்றான்.
அப்பதான் விசாரிக்கிறார்கள் யாரா அந்த தினேஷ் பாபு, அவன் தான் ராமநாதபுரத்திலே சுண்டல் விற்கிற பேர் வழி பிரசாந்த். அப்புறம் வாங்கின கோப்பை எங்கடான்னா வடிவேல் படத்துல மாதிரி மதுரை பார்த்து நாச்சியப்பன் பாத்திர கடையில் வாங்கின கோப்பை. இதை கூட உனக்கு சரியாக ஆய்ந்து அறிந்து அவனுக்கு பாராட்ட தெரியாத ஒரு பைத்தியம், ஒரு பித்து கொடி நீ பேசுகிறாயா எங்கள் தலைவர் எடப்பாடியாரை பாதம் தாங்கி நீ சொன்னாயே சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொன்னாயே. நாங்கள் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் கூட்டத்திற்கு நாங்களே அந்த நாணயத்தை வெளியிட்டோம். செல்லா காசு 100 ரூபாய். ஒன்றிய அரசின் சொன்னவன் 100 ரூபாய் கொடுத்ததோட உடனே மத்திய அரசு தான். உடனே மத்திய சர்க்கார் எல்லாரும் வருகிறார்கள். அண்ணாமலை அவர் எங்கள் தலைவரை தற்போது நீ என்ன வேணாலும் போதும், உன்னுடைய விமர்சனத்தை ஒரு மலத்தை கூட திரும்பி பார்க்காமல் நாங்கள் நிராகரிக்கிறோம். ஏனென்றால் என் தலைவன் எடப்பாடி பழனிசாமி என்கிற பெரும் தலைவன் எடப்பாடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டிருப்பது அவரக்குறிச்சியிலே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உனக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பேசக்கூடாது. நீ நியமிக்கப்பட்ட தலைவன். என் தலைவன் எடப்பாடியார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன். தலைவன் என்பவன் நியமிக்க கூடாது, மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அவர் யார்? 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்குகிற போது 74 சிலுவம்பாளையம் பகுதியினுடைய 19 வயதுடைய கிளை செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளர். 1989 இரண்டாவது முறையாக முதல் முறையாக சேவல் சின்னத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் சேலை தளபதியாக சேலம் மண்ணிலே நின்று எடப்பாடி தொகுதியிலே வென்று காட்டியவர். 91 இருந்து 96 வரை இரண்டாவது முறையாக எடப்பாடி தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். 96 இருந்து 97 இருந்து 98 காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய அறங்காவலர் குழு தலைவர். அதே காலகட்டத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய பால்வள தலைவர். 98 99 காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர். 2003 தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சிமெண்ட் வாரிய தலைவர். 2011 இருந்து 16 காலகட்டம் வரை மூன்றாவது முறையாக வென்று புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் அரசவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். 2011 இருந்து 2021 காலகட்டத்தில் நான்காவது முறையாக இருந்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர். 2021 மீண்டும் பொது தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் 5வது முறையாக வென்று நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் 2.5 கோடி தொண்டர்கள் நிறைந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவரை பார்த்து நீ பேசுகிறேன். நம்ம அம்மா எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் ரொம்ப பேசுவேன். பொதுச் செயலாளருக்கு ரொம்ப கண்ணியமா பேசு அப்படின்னு எனக்கு வாய்ப்பு போட்டார். இல்லைன்னா நீ நாத்தை எடுத்து போயிரு. யார் நீங்க? நேற்று வரை என்ன பேசினீர்கள்? பாரதிய ஜனதா தலைவர்கள் வந்த போது எங்கள் ஆட்சியிலே கருப்பு பொருள் விட்டீர்கள். கருப்பு பொருள் காத்து போய்விட்டதா? வெள்ளையோடு குடிக்கிறீர்களே. உதயநிதி வீட்டிலே சிவப்பு கலர் பயன்படுத்தி வச்சிருக்கிறார். ரோஸ் கலர் காவி நிறத்தில் RSS காரர். ஏன் இந்த பயம்? ஏன் இந்த அச்சம்? எங்களை அடிமைகள் என்று சொன்னீர்களே, உங்களுக்கு சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? பாரதிய ஜனதா தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். 6 மாதத்துக்கு முன்னால தேர்தல் பிரச்சாரத்தில் கருணாநிதி இந்தியாவிலே பெரிய ஊழல்வாதி என்று சொன்னோம்னா கருணாநிதி சமாதியில் அமாவாசையை போல நிற்கிறான் அண்ணாமலை. காங்கிரஸ்காரர்கள் கருப்பு கொடி காட்ட முற்படுகிறார்கள். அவர்களை வீட்டுச் சிறையில் வைக்கிறார். கம்யூனிஸ்டுக்காரர்களை வீட்டுச் சிறையில் வைக்கிறார். அவர்கள் திமுகவுடைய கூட்டணி வைத்த பாவத்திற்காக பிள்ளைவரம் கேட்க போன இடத்துல புருஷனை கைவிட்ட கதையாக திமுகவுடைய கூட்டணி காட்சியர்கள் எதுவும் பேச முடியாமல் இருக்கிறார்கள். எப்பொழுதுதான் சந்து கிடைக்கும், எப்பொழுது உடையாறலாம், எப்பொழுது எடப்பாடியாருடைய கரத்தை பற்றிக் கொள்ளலாம் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். வெற்றி கூட்டணியாக நாம் அமைப்போம். நீ வந்தாயே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல். எடப்பாடியார் கேட்டார், நாங்களே எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை நடத்தி நாணயத்தை வெளியிட்டோம் என்று சொன்னார். அதற்கு ஸ்டாலின் என்ன சொன்னார்? உங்களை யாருமே முதலமைச்சராக மதிக்கவில்லை. பிரதமர் முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமியை ஒரு மனிதராகவே முதலமைச்சராக மதிக்கவில்லை, அதனாலே வல்லை என்று சொன்னார். நான் நாட்டு மக்களை கேட்கிறேன், ஒரு கூட்டணியிலே, பாரதிய ஜனதா கூட்டணியிலே அப்பொழுது நாங்கள் இருந்தோம். ஒரு முதலமைச்சர் எங்களை கூட்டணியிலே இருக்கிறவர்களை மதிக்காத போது கூட்டணி இல்லை, எதிரும் புதிருமாக இருக்கிற ஸ்டாலினுக்கு பாரதிய ஜனதாவே வருகிறது என்றால் யார் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் சிந்திக்க. உறவு முறையை சொல்லி கிப்பிங் டு லெதர் என்று சொல்கிறார். எனக்கெல்லாம் அது கெதர், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அது ஒரு கலாச்சார சீர்கேடு. பாரதிய ஜனதா இந்த திமுகவுடைய உறவு என்பது அப்படிப்பட்ட உறவு. கள்ள கூட்டணி.
கல்யாணம் மட்டும் பண்ணிக்க வேணாம், குழந்தை பெற்றுக்க வேணாம், பாக்கி எல்லாம் செய்வோம். கூட்டணி வச்சுக்க வேண்டாம், உன் திட்டத்தை நான் நிறைவேற்றுறேன், என் திட்டத்தை நான் நிறைவேற்றுறேன். இது அயோக்கியத்தனம் இல்லையா? சிறுபான்மை மக்களிடத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள்? எங்கள் வாழ்நாளில் இறுதி வரை நாங்கள் பிஜேபி எதிர்கொண்டீர்கள். இப்பொழுது ஒன்றிய அரசு மத்திய அரசாக எப்படி மாறியது? வெள்ளை கொடி வேந்தாக எப்படி மாறினீர்கள்? நீங்கள் தானே போய் சொன்னீர்கள், 10 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலை செய்யவாது எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னீர்களே, ஓட்டு போட்டார்களே, ஒருவரை கூட இன்று வரை நீங்கள் விடுதலை செய்யவில்லையே. கேட்டால் சொல்லுகிறீர்கள், அவர்களை சிறையில் இருந்து வெளியே விட்டால் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை என்று. இது அயோக்கியத்தனம் இல்லையா? இன்னும் 14 மாத காலத்தில் இந்த நாட்டிலே நடைபெறுகிற பொது தேர்தலில் மக்களின் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வென்று காட்ட வேண்டும். உதயநிதி சொல்கிறார், எடப்பாடியார் பல்லை காட்டுகிறார். உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா, என் தலைவனையும் நான் கூட்டிட்டு வரேன். உங்க அப்பாவையும் சிரிக்க சொல்லி என் தலைவனையும் சிரிக்க சொல்றேன். உங்க அப்பா சிரிச்சா மேல் உதடு மேலவாக்கம் போகும், கீழ் உதடு கீழ்பாக்கம் வரைக்கும் வரும். தஞ்சாவூருக்கு கோபுரம் அழகு, மதுரைக்கு தமிழ் அழகு, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாள் அழகு, கும்பகோணத்துக்கு கோயில் அழகு, சேலத்துக்கு மாங்கனி அழகு. என் தலைவன் எடப்பாடியாருக்கு சிரிப்பு தர அழகு. அவர் பொங்கி வருகிற புயல் போல வருகிற அத்தனை ஆபத்துக்களையும் தன் பொன் சிரிப்பாரை பொடி பொடியாக்கி இந்த பூமிக்குள் புதைத்த பூபாலமடா என் தலைவர் எடப்பாடியார். நீ அவற்றை போய் சிரிக்கிறது கூட உன்னால போட்டி போட முடியாது. சிந்திப்பதற்கு எப்படி போட்டி போடுவீர்கள்? உலகத்திலே ஆசியாவிலே பெரும் பூங்கா, 2000 அம்மா மினி கிளினிக், சென்னை வெள்ளத்திலே இருந்து மக்களை பாதுகாத்தார். இவன் கார் ரேஸ் நடத்துகிறான். சென்னையிலே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது மேட்டூர் அணையிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து சென்னை மக்களுடைய தாகத்தை தீர்த்தார். 860 கோடி ரூபாய் செலவிலே 10 லட்சம் மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கினார். 52 லட்சம் மாணவர்களுக்கு மடி கடனியை வழங்கினார். இந்தியாவிலே முதலாக தாலிக்கு தங்கம் கொடுத்த சர்க்கார் அம்மாவினுடைய சர்க்கார். முதலாக திருமண உதவித்தொகை 1 லட்சம் ரூபாய் கொடுத்த அரசு அதிமுகவினுடைய அரசு. அவர்கள் குழந்தை பெற்றால் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பதிவு செய்தால் 18,000 ரூபாயை கொடுத்த அரசு. குழந்தையில் இருக்கிற கர்ப்பமான அந்த பிள்ளைகளுக்கு ஊக்கமாக ஊட்ட மருந்தை வழங்கியது அதிமுக அரசு. குழந்தை பிறந்தவுடன் 14 வகையான தாய் சேய் நலப்பெட்டகத்தை வழங்கிய அரசு அம்மாவின் அரசு. அந்த குழந்தை அழுதால் சிரிப்பூட்டுவதற்கு கிடுகிடுப்பை முதற்கொண்டு கொடுத்த அரசு எடப்பாடியாருடைய அரசு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு. அத்தனை திட்டங்களையும் இந்த மண்ணிலே நாங்கள் நிறைவேற்றி காட்டினோம். பொங்கல் வந்தால் 2500 ரூபாய் தாய்மாமனுக்கு சீதனமாக நாங்கள் வழங்கினோம். அத்தனையும் வழங்கி இந்த மண்ணிலே ஒரு புரட்சி ஏற்படுத்தினோம். புதிய மறுமலர்ச்சி ஒரு சாதாரண தமிழனாக இருந்து எங்கள் எடப்பாடியார் நிறைவேற்றி காட்டினார். மீண்டும் அவருடைய சர்க்காரை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த மண்ணில் இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் ஒரு பொண்ணை கண்டந்துண்டமாக வெட்டி துறைப்பாக்கம் பகுதியை சூட்கேஸில் வைத்து சென்ற நிகழ்வு காவல்துறை செயலிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் இரவு வந்து இருப்பார்கள், எங்கேயும் தப்ப முடியாது. ஆனால் ஒரு பெண்ணை தொடர்ந்து கொலை, 200 நாட்களில் 500 கொலைகள். நாட்டின் அரசியல் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநெல்வேலியிலே கொல்லப்பட்டார். இன்று வரை பிடிக்கல. கை கால் கட்டப்பட்டிருக்கு, இரும்பு கம்பியால. உடல்ல பெட்ரோல் ஊற்றி இறந்துட்டார். போலீஸ் அவரே கட்டிக்கிட்டு அவரே ஊற்றி செத்துட்டார். அதான் விடியா மாடல், தட் இஸ் திராவிட மாடல். சென்னையிலே ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார், தீபக் ராஜா கொல்லப்பட்டார், நாம் தமிழர் கட்சியிலே மதுரையிலே பாலசுப்ரமணியன் கொல்லப்பட்டார். இப்படி வரிசையாக பொதுமக்கள் பலர் கொல்லப்படுகிறார்கள். எந்த பாதுகாப்பும் இல்லை. இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த படுகொலை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. செம்மஞ்சேரி குடியிருப்பில் கஞ்சா விற்பனையாளர்களுக்கான போட்டியில் இருவரை தலையில் கல்லை போட்டு அடித்து 4 நாளுக்கு முன்னுக்கு உள்ள செய்தி. இது கொடுமையான செயல் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த கையாளாக தனத்தை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பிபிஜி அவின்பியில் மழைநீர் கால்வாய் கட்டியிருக்கிறார்கள். மழைநீர் ஆற்றுக்குள் செல்வதற்கு பதில் ஆற்று நீர் ஊருக்குள் வருவதை போல கட்டப்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சி என்று தினமறை இந்த செய்தி வருகின்றது. இந்த திட்டமற்ற இந்த குடிநீர் வடிகால் வாய்க்கால் திட்டத்தை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கிறோம். இந்த தொகுதி எம்எல்ஏவும் மண்டல குழு தலைவரும் கமிஷன் பெறுவதில் போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் பிரச்சனையை மறந்துவிட்டனர்.
இதுவும் தீக்கடை பெஞ்சி தினமரிலே வெளியிட்ட பத்திரிகையில் வந்த செய்தி. இதையும் நாங்கள் கண்டிக்க. இவர்கள் எல்லாவற்றிலையும் போட்டி. இந்த வீடு கட்டியிருக்காரு துரைமுருகன், அவர் சொல்றாரு, நான் உதயநிதி முதலமைச்சராக வருகிற போது அந்த அமைச்சரவையிலும் நான் மந்திரியாக இருப்பேன். இந்த கமிஷன் போட்டி மாதிரி பதவி போட்டி. அடுத்து கடலூர்ல ஒரு எம்எல்ஏ அவன் பங்குக்கு துரைமுருகனுக்கு தப்பாயிட்டு போடுறான். ஐயா இன்பநிதியில் நான் முதலமைச்சராக்கி விட்டுத்தான் நான் சாவேன். இப்படிப்பட்ட அடிமைகளுடைய சர்க்காரை நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு அன்னை தமிழகத்தை ஆள்வதற்கு புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய கையிலே நீங்கள் சர்க்காரை கொடுக்க வேண்டும். சாதனைகள் பல செய்த அந்த செம்மலுடைய ஆட்சி, அண்ணாவினுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியாக வாழும் அண்ணாவாக பேரம்பு கொண்டு நிற்கிற எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி இந்த தமிழக மண்ணில் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே தெரிவித்து, இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்தில் ஆர்ப்பரிக்கிற அலைகளின் ஓரத்திலே இந்த எளியவன் பேசுகிற உன்னதமான வாய்ப்பை கொண்ட மாவட்ட கழகத்தின் செயலாளர் என் உயிருக்கு மேலான அண்ணன் கந்தன் அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் நன்றியும் செலுத்தி, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். தமிழ் இருக்கிறவரை அவர் புகழ் இருக்கும் என்று சொல்லி அமைப்போம் அதிமுகவுடைய ஆட்சி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.